நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவினர் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நற்செய்தி நேரம் வழியாக அப்பா தகப்பனே, நம்முடைய வார்த்தைகளை அப்பா நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு பேச இருக்கிறதே ஆண்டவரே, கேட்கும்படியாக ஆண்டவரே எங்கள் இருதயங்களில் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே, யார் யாரெல்லாம் வாஞ்சையோடு ஆசையோடு அப்பா தகப்பனே உடைய வார்த்தையை கேட்க இருக்கிறார்களோ அப்பா, அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீர்களோ அந்த வார்த்தையை நீர் பேசும் ஆண்டவரே. அநேக நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, நன்மையினாலும் ஆண்டவரே கிருபையினாலும் நீங்கள் முடிசூட்டுங்க அப்பா. அவியானவர் பேசும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு வார்த்தை நலமாய் இருக்கும். நலமாய் இருக்கும். அதாவது மனிதர்களாகிய நாம் சில காரியங்களை நினைக்கிறோம், இதுதான் இப்படிலாம் இருந்தால் எனக்கு நலமாய் இருக்கும், என்னுடைய வாழ்க்கை நலமாய் இருக்கும், என்னுடைய குடும்ப காரியங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று நினைக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் அவங்க இவ்வளவு மார்க் எடுத்தால் அவங்களுடைய மேற்படிப்பில் இது படித்தா அது எனக்கு ஒரு நலமாய் இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். அநேக ஆசைகள் விருப்பங்கள் உலக மனிதர்களாகி நம்ம இடத்துல காணப்படுது. என்னுடைய தொழிலில் நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணால், நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணனா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நினைக்கலாம், இல்லை எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் என் வாழ்க்கை எவ்வளவு நலமாக இருக்கும் அப்படி என்று கூட நீங்கள் நினைக்கலாம். இன்னுமாக கூட எனக்கு ஒரு சொந்த வீடே இல்லையே, அநேக நாள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, ஒரு ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாரானால் சொந்த வீட்டில் இருந்தால் இந்த உலக வாழ்க்கை எனக்கு எவ்வளவு நலமாக இருக்கும் என்று சொல்லி கூட பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நினைக்கலாம். இப்படி ஒவ்வொருவருக்கும் மனிதர்களாகி நம்ம ஒவ்வொருவருக்கும் அநேக விருப்பங்கள் ஆசைகள், இந்தந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் இருந்தால் இது நலமாக இருக்கும், எனக்கு ஒரு நல்ல உயர்ந்த வேலை, இல்லை ஒரு அரசாங்கத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைத்தால் அது எனக்கு மிகுந்த நலமாக இருக்கும். இப்படி அநேக விருப்பங்கள் ஆசைகள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து இது இருந்தால் நலமாக இருக்கும், அது இருந்தால் நலமாக இருக்கும் என்று அநேக காரியங்களை நம் ஒவ்வொருவரும் பட்டியல் போட்டு வைத்திருப்போம். இப்படித்தான் கூட வேதத்தில் கூட சில காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டுள்ளது. அந்த காரியங்கள் நலமாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நமக்கு அது கிடைக்காத பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத பொழுது கூட நம்மளுடைய பேச்சுக்கள், நம்முடைய சிந்தனைகள், அதை குறித்ததான நம்முடைய வார்த்தைகள் அது அது எப்படி வெளிப்படுகிறது என்று கூட நாம் இன்று சில காரியங்களை பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி நாம் ஒரு பட்டியலை வைக்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில் அவர் உன்னுடைய வாழ்க்கையில், புவி வாழ்க்கையில், என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இதெல்லாம் தான் நான் எதிர்பார்க்கிற காரியங்கள், நீங்கள் இப்படிலாம் இருந்தால் அது எனக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி கூட ஆண்டவர் ஒரு பட்டியலை வைக்கிறார். நமக்கு எதெல்லாம் நலமாக இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். அந்த காரியத்தை கூட முதலாவது பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். யோபு 29வது அதிகாரம் வசனம் 2. யோபு 29:2. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அதாவது இங்கு யோபு சொல்கிறார், யோபு ஒரு செல்வச்சீமானாய் வாழ்கிறான். பின்னாட்களில் அவனோட சத்துருவினால் சோதிக்கப்பட்டு அவன் எல்லாவற்றையும், செல்வங்கள் அனைத்தையும் இழந்து, சரீர சுகத்தையும் இழந்தவனாய், பிள்ளைகளை இழந்தவனாய் அவன் காணப்படுகிற ஒரு சூழ்நிலைமை காணப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் தான் யோபு
இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போ இருந்தா நலமாயிருக்கும். அதாவது அதன் பொருள் என்ன? முன்னாட்களில் நான் என் பிள்ளைகளோடு நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக, எனக்கு ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் திரளான சம்பத்து இருந்தது, என்னோட சரீரத்தில் நல்ல பலன் இருந்தது, இந்த சமுதாயத்தில் எனக்கு ஒரு அந்தஸ்து இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இப்பொழுது எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி யோபு கூட தன்னுடைய ஒரு பெருமூச்சோடு முன் நாட்களில் இருந்த சந்தோஷத்தை நினைத்து இந்த வரிகளை இங்கு சொல்லுகிறார். இதே போலத்தான் பிரியமானவர்களே, பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நீங்கள் திருமணத்துக்கு முன்பதாக என் தாய் வீட்டில் இருக்கும் பொழுது, என் தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக, எவ்வளவு சந்தோஷமாக என் வாழ்க்கையை நான் கழித்து கொண்டு இருந்தேன், அந்த காலங்கள் இப்பொழுது இருந்தால் எனக்கு எவ்வளவு நலமாய் இருக்கும் என்று சொல்லி கூட நீங்களும் ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். இல்லை, நீங்கள் ஒரு நல்ல உயர்ந்த வேலையில் இருந்ததுனால நீங்கள் சமுதாயத்தில் ஒரு மதிப்போடும் புகழோடும் இருந்த சூழ்நிலை மாறி இன்று அது அப்படியே தலைகளாக மாறி வேலையில்லாத நிலைமையோ, இல்லை வேலையில் பதவி உயர்வு, பதவியிலிருந்து இறக்கப்பட்ட நிலைமையிலோ, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன அழுத்தத்தின் நிமித்தமாக கடந்த காலங்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி கூட அது அப்படி இருந்த நாட்களை நினைத்து நீங்களும் யோபுவை போல வேதனைப்பட்டு அப்படிப்பட்ட காரியங்கள் இன்று என் வாழ்க்கையில் இருந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும் என்று சொல்லி கூட உங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், உங்களுடைய இருதய பெருமூச்சுக்கள் கூட இந்த வரிகளாகவே இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் முன் நாட்களையே திரும்பி பார்த்து அப்பொழுது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன், அந்த காரியங்கள் இன்று என் வாழ்க்கையில் இருந்தால் எப்படி நலமாயிருக்கும், எவ்வளவு நலமாயிருக்கும் என்று சொல்லி கூட நீங்களும் யோபுவை போல ஒரு கேள்வியை நீங்கள் வைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த யோபும் இப்படித்தான் அவர் சொன்னார், அந்த நாட்கள் திரும்பி வந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று சொல்லி. அவர் வாழ்க்கையிலும் அந்த காலங்கள் திரும்பி வந்தது. தேவன் என்ன செய்தார்? ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அவர் சோதனைக்குள்ளதாக கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. பின் நாட்களில் பார்த்தால் நாம் யோபு 42வது அதிகாரத்தை பார்த்தோமானால் அங்கு யோபு சொல்கிறார், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி கூட அவர் சொல்லுகிறார். அங்கு இழந்த அத்தனை நன்மைகளையும் ரெட்டிப்பாய் அங்கு யோபு பெற்றுக்கொள்ளுகிறார். அதே போல தான் நீங்களும் நலமாயிருக்கும், இது நலமாயிருக்கும், அப்படி இருந்தால் நலமாயிருக்கும் என்று நினைக்கிற காரியங்களில் கூட தேவன் அந்த முன்னாட்களை காட்டிலும் ஒரு மகிழ்ச்சியான காலங்களை தந்து உங்கள் வாழ்க்கையை அவர் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளதாக்குவார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். அடுத்ததாக கூட நாம் பார்த்தோமானால் யோபு 23:3, யோபு 23:3, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாய் இருக்கும். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்தின் நிமித்தமாக கூட அவர் புலம்புகிறார். நான் தேவனை அவர் எங்கே பார்த்து அவரை சந்திக்கலாம் என்று நான் அறிந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி புலம்புகிறார். ஏனால் அவருக்கு மிகுந்த வேதனை. நண்பர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள், மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். அவருடைய நண்பர்கள் வந்து பல்வேறு வித குற்றச்சாட்டுகளை அவர் முன்பதாக வைக்கிறார்கள். அவர் சரீரம் அப்படியே உருக்குலைந்து காணப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், நான் தேவனை எங்கே கண்டு சந்திக்கலாம், யாராவது அதை அறிந்து சொன்னால் எனக்கு நலமாயிருக்குமே என்று சொல்லி கூட அவர் வேதனையோடு அங்கு புலம்புகிறார். பிரியமானவர்களை, நீங்களும் கூட அப்படியாக கூட என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கிறது, என் கணவர் வாழ்க்கையில் இப்படியாக ஒரு தவறான தொடர்பு இருக்கிறது, இல்லை என் மனைவியினுடைய வாழ்க்கையில் இப்படி தவறான ஒரு தொடர்பில் இருக்கிறாளே, இல்லை என் கணவர் மிகுந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்களே, இல்லது என் மகளுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத இந்த காரியம் என் குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கிறதே, இதற்கெல்லாம் எப்படி தீர்வு? நான் எவ்வளவு ஜெபித்து பார்த்து விட்டேன், எவ்வளவாக நான் உபவாசம் இருந்து பார்த்து விட்டேன், தேவனை நான் எங்கே பார்த்து நான் சந்திக்கலாம் என்று சொல்லி கூட நீங்கள் மிகுந்த வியாகுலத்தோடு மிகுந்த உத்தரவத்து நிமித்தம் உங்கள் வாயிலிருந்தோ நான் தேவனை எங்கே கண்டு சந்திக்கலாம், ஆண்டவரே
நான் உங்களை எங்கே பார்க்கலாம்? என்னுடைய கூட இருக்கிறவர்களெல்லாம் எடுத்த நன்மையை பெற்றுக்கொண்டவர்களெல்லாம் இன்றைக்கி எனக்கு எதிராக எழும்பி நிற்கிறார்களே, அதெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களா ஆண்டவரே? நீங்கள் பார்க்கிறீர்களா? நான் உங்களை எங்கே பார்த்து நான் இதெல்லாம் சொன்னால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நீங்களும் பல்வேறு விதமாக மனவேதனையோடு மன உளைச்சலோடு நீங்களும் இருக்கலாம். யோபுவை போல உங்களுடைய கேள்வியும், நான் எங்கே தேவனை கண்டு சந்தித்தால் நலமாயிருக்கும்? என்னுடைய குறைவுகளை, என்னுடைய வேதனைகளை, மன வியாகுலங்களை, மன பாரங்களை ஆண்டவரை கண்டு நான் சந்தித்து சொன்னால் நலமாயிருக்குமே என்று சொல்லி யோபுவை போல நீங்களும் ஒரு நலமாயிருக்கும், இப்படி இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கூட நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை தான் இயேசு. அவர் அந்த வார்த்தை எழுதப்பட்டுள்ள காரியங்களின்படி உங்களோடு பேசுவார். நீங்கள் ஆண்டவரை சந்திக்க அங்கே இங்கே என்று சொல்லி நீங்கள் ஓடி திரிய வேண்டாம். பிரியமானவர்களே, வசனத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் கிரமமாக அந்த ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தைகளை, வேத புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு எல்லா காரியங்களுக்கும் உங்கள் மனதில் நீங்கள் என்னென்ன காரியங்களோடு நீங்கள் அங்கு செல்கிறீர்களோ அத்தனைக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறார், அதில் விடையை வைத்திருக்கிறார். ஆண்டவரை நீங்கள் வேத புத்தகத்தில் வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் தகப்பனாய் இயேசுவை நீங்கள் சந்திக்கலாம். நீங்கள் என்ன பிரச்சனைகளோடு நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ அத்தனைக்கும் அவர் தீர்வு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையா, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனையா, இல்லை உங்கள் கணவர் வாழ்க்கையில் அது ஒரு சொல்ல முடியாத காரியத்தில் அவர் அகப்பட்டிருக்கிறாரா, இல்லை கடன் பிரச்சனையா, இந்த காரியத்துக்கெல்லாம் எப்படி தீர்வு, நான் ஆண்டவரிடம் எப்படி பேசுவது என்று சொல்வதற்கு ஆண்டவர் விடை தருகிறார். முதலாவது ஆண்டவரோடு உறவு, வேதத்தை வாசித்து அவரோடு அங்கே அந்த வசனங்களை அவர் பேசி, இதுதான் உனக்கு வழிமகளே, அந்த வார்த்தையின் மூலமாக தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்பட, அடுத்ததாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அவர் உங்களோடு என்ன செய்கிறார், அவர் பேசுகிறார். நீங்கள் எல்லா காரியங்களையும் சொல்லிவிட்டு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் இப்படி நட என்று சொல்லி அவர் அழகாய் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். முதலாவது பார்த்தோம், யோபுவை போல முன்னாட்களில் இருந்தது போல இந்நாட்களில் இருந்தால் நலமாயிருக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் அதே கேள்விகளோடு இருக்கிறீர்கள். ஆண்டவர் முன்னாட்களில் இருந்ததை காட்டிலும் ரெட்டிப்பாய் தந்து உங்களை கனப்படுத்துவார். அடுத்ததாக ஆண்டவர் நான் எங்கே பார்த்தால் நலமாயிருக்கும், அவரை எங்கே நான் பார்க்கலாம், எனக்கு எங்கேயுமே நீதி கிடைக்க மாட்டேங்கிறதே, நான் எங்கே நான் ஆண்டவரை பார்ப்பேன், அவர் இருக்கிறாரா இல்லையா, அவரை பார்த்தா நலமாய் இருக்குமே என்று சொல்லி அங்கேயும் இங்கேயுமாக ஓடி திரிந்து கலக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரே, இந்த வேத புத்தகத்தை தினந்தோறும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் அவரை சந்திக்கிற இடம் அதுதான். அடுத்ததாக நீங்கள் அவரோடு அவரோடு நீங்கள் பேசுகிறதற்கு நீங்கள் தினந்தோறும் நீங்கள் ஆயத்தப்பட்டு ஒரு இடத்தை நீங்கள் ஆயத்தமாக்கி வைத்துக்கொண்டு பேசும் பொழுது அவர் உங்களோடு வந்து பேசுவார். அடுத்ததாக கூட இன்னுமாக அநேக மக்களை நான் பார்த்தோமானால் அநேக உபத்திரவங்கள், நான் எவ்வளவோ காலங்கள் நான் கடந்து விட்டேன், என் வாழ்க்கையில் இந்த காரியம் மாத்திரம், ஏதோ ஒரு காரியம் மாத்திரம் மாறவே இல்லை. அது ஒருவேளை உங்களுடைய மகனுடைய ரட்சிப்பாக இருக்கலாம், அல்லது வறுமை, குடும்ப வறுமை, தரித்திரம், கடன், இது மாறவே இல்லையே, நான் வாழ்ந்ததே போதும் என்று சொல்லி அநேகருடைய இன்னைக்கு வார்த்தையை நான் பார்த்தோம்னால் யோபு 6:9 அநேகர் இந்த காரியத்தை அறிக்கையிடுகிறதாக காணப்படுகிறது. அதில் இருக்கிறது, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி துண்டித்து போட்டால் நலமாய் இருக்கும். அநேகர் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பல்வேறு வேதனை பாடுகள் நிமித்தமாக, போதும் ஆண்டவரே, நீர் என்னை கையை நீட்டி துண்டித்து போட்டால் கூட எனக்கு நலமாக இருக்கும், ஏனால் நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், நானாக தற்கொலை பண்ணி இறந்து விட்டால் நான் நரகத்துக்கு போய் விடுவேனே, அதற்கு பயந்து தான் என் ஜீவனை பிடித்து கொண்டிருக்கிறேன். அதனால் ஆண்டவரை நீங்களே என்ன செய்யுங்க, உங்கள் கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாக இருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு அநேகருடைய ஜபங்களும் அநேகருடைய விண்ணப்பங்களுமாக இது இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி அல்ல, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வேளை வைத்திருப்பார், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது, அது நிச்சயமாக விளங்கும். தாமதித்தால் அதற்கு காத்திருங்கள். தேவன் சரியான வேளையில் சரியானதை செய்வார். அதனால் மனிதர்களாகிய நாம் கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் நலமாய் இருக்கும் என்று என்ன காரியங்களாக சொல்லுகிறோம்? சென்று போன மாதங்களில் இருந்த சீர் எனக்கு இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக நாம் பார்த்தோம், தேவனை நாம் எங்கே கண்டு சந்தித்தால் எனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லிக்கூட இன்று உங்கள் கேள்வி இருக்கிறது. அடுத்ததாக, ஆண்டவரே நீரே உம கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாய் இருக்கும், போதும் இந்த உலக வாழ்க்கை என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லிக்கூட நீங்கள் அநேகர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எதை குறித்து கவலைப்படாதீர்கள், நீங்கள் நலமாய் இருக்கும் என்று சொல்லி இப்படி ஒரு பட்டியலை ஆண்டவர் முன்பதாக வைக்கிறீர்களே, உங்களுக்கு ஆண்டவர் நீ இப்படிலாம் இருந்தால் எனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் முன்பதாக ஒரு பட்டியலை வைக்கிறார். அது என்னவென்று கூட நாம் பார்த்தோமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதன் 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 29:30 நாம் பார்த்தோமானால், ஆண்டவர் இங்கு அவருடைய பார்வையில் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நலமாய் இருக்கும் என்று சொல்லி, இப்படிலாம் நீ இருந்தா அதுதான் எனக்கு நலமாய் இருக்கும், முன்பதாக நீ சொன்ன காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிற இந்த காரியங்களை நீ கை கொண்டால் அதுவே எனக்கு நலமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன காரியம் என்று நாம் பார்த்தோமானால், மத்தேயு 5வது அதிகாரம் 29 உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு, ஏன்னா உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை காட்டிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது நலமாயிருக்கும். அடுத்ததாக வசனம் 30 இதுதான் சொல்லுகிறது, உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு, ஏன் உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எது நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னா, உன்னுடைய உறுப்புகளில் எது உனக்கு இடர்கள் உண்டாக்கிறதோ அதை நீ தரிச்சு போட்டு நீ பரிசுத்தமாய் இரு. பரிசுத்தமாய் இருந்து உறுப்பில் ஒன்று இல்லாட்ட கூட பரவாயில்ல, நீ எங்கே வந்துரு, பரலோகத்துக்கு வந்துரு. அது இடர்கள் உண்டாக்குற உறுப்பை நீ தரிச்சு போட்டுட்டா அதுதான் எனக்கு என் பார்வையில் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதிலிருந்து ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பிரியமானவர்களே, எப்பொழுதும் பரிசுத்தம் 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 உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், ஆண்டவர் வருகை சமீபமாய் இருக்கிறது, நீ பரிசுத்தமாய் இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால், ஏசாயா 48:18 கூட, ஏசாயா 48:18 ஆண்டவர் சொல்லுகிறார், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வேதத்தில் உனக்கு அநேக கற்பனைகளை நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், அதையெல்லாம், அதாவது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக கற்பனைகள், 10 கற்பனைகள். அது மாத்திரமல்ல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிக்கூட நான் அநேக கற்பனைகளை எழுதி கொடுத்திருக்கிறேன், அதை நீ கவனித்தால் நலமாய் இருக்கும். இதெல்லாம் நீ செஞ்ச உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அது பின்னால் கூட வசனம் சொல்லுகிறது, அந்த ஏசாயா 48:18 என் கற்பனைகளை கவனித்தால் நலமாய் இருக்கும். நீ என் கற்பனை கவனித்தாலே போதும், என்ன நடக்குமா உங்கள் வாழ்க்கையில்? அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி கிடைக்கல நீ சொல்லிக்கிட்டு இருக்கியே, அது சமுத்திரத்தின் அலையலை போல இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்ததாக கூட ஆண்டவர் முதலாவது சொன்னார், உனக்கு உறுப்பு இடர்கள் உண்டாக்கினா அதை நீ தரிச்சு போட்டுட்டா உனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, என் கற்பனையை நீ கவனி, அதுதான் என் பார்வையில் நீ செய்ய வேண்டியதாக இருக்கிறது, நலமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்த்தோமானால், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதன் 9வது அதிகாரம் வசனம் 1, என் தலை தண்ணீரும் எங்கள் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீ உன்னுடைய காரியங்களே சொல்லி இப்படிலாம் இருந்தால் நலமாயிருக்கும் என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு, இங்கே மற்றவர்களுக்காக, தேசத்தில் அழிகிற ஆத்துமாக்களுக்காக எத்தனையோ குடும்பங்களில் கண்ணீர் வேதனை, தற்கொலைக்கு நேராக ஓடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நரகத்துக்கு நேராக ஆத்துமாக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்காக நீ என்ன செய், பாரத்தோடு நீ ஜெபி, உன் கண்ணில்
கண்ணீர் ஊற்று இருக்கணும். எப்பொழுது மற்றவர்கள் கஷ்டத்தை பார்க்கும் பொழுது அது உன் கஷ்டமாக எண்ணி அன்றாட நிகழ்வுகளை பார்க்கும்போது, செய்தித்தாள்களும் தொலைக்காட்சிகளில் பார்க்கும் பொழுது அது அந்த காரியங்களை பார்த்து மனதுருகி நீ என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். உன் கண்கள் இருந்து கண்ணீர் தாரை தாரையாகி மற்றவர்களுக்காக நீ கண்ணீர் வடிக்க வேண்டும். உன் கண்கள் கண்ணீர் ஊற்றாய் இருந்தால் அதுதான் என் பார்வையில் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை அவர் பட்டியலிட்டு சொல்லுகிறார். அதனால் நீங்கள் சொன்ன நலமாயிருக்கும் காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவர் சொன்ன 3 காரியங்களை நீங்கள் அப்படியே கீழ்ப்படிவீர்களா? உங்கள் வாழ்க்கையில் கூட மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தருடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே நிறைவேறும். அடுத்ததாக கூட 2 ராஜாக்கள் 5:3 கூட பார்த்தோமானால், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நலமாயிருக்கும் என்று சொன்ன 3 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இன்றையிலிருந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். பரிசுத்தமாய் இருங்கள், கற்பனைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், அடுத்து மற்றவர்களுக்காக கண்ணீர் விட்டு நீங்கள் ஜெபியுங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்க்கை நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்பதாக கூட பார்க்கிற எல்லா மக்களையும், அநேக கஷ்டத்திலும் வியாதிகளும் இருக்கிற மக்களுக்கு கூட நீங்கள் ஆண்டவரை நீங்கள் அவரை அறிமுகப்படுத்தி அவரை கடத்தி நீங்கள் அவருக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 5:3 அங்கு சீரிய படைத்தலைவனாகிய நாகமானுக்கு ஒரு சிறுமி சொல்லுகிறாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அதனால் கஷ்டத்தில், பாடுகளில், பிரச்சனையில் இருக்கிற மக்களை பார்த்து இரட்சகராகிய இயேசுவினிடத்தில் நீங்கள் வாருங்கள், அப்படி வந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் நலமாய் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்காக சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து ஒரு அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவோமா? அப்படியே ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஏதேதோ காரியங்கள் எல்லாம் நலமாய் இங்கே இருக்குமே, எங்கள் வாழ்க்கை இப்படி இருந்தால் நலமாய் இருக்கும், அப்படி இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் புலம்பிக் கொண்டிருந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறீங்கப்பா. நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இன்னும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களேப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா இடர்கள் உண்டாக்கிற காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு அப்பா ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்த்து அவர்கள் பரிசுத்தப்பட்டு பரலோகத்துக்கு வர கர்த்தர் கிருபை பாராட்டுவீராகப்பா. இழந்து போன எல்லா நன்மைகளையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து அப்பா மகிழ்ச்சியாக வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியினால ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தினால ஆசீர்வாதமான மழை எல்லா வீடுகளிலும் பொழியட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரை எல்லாவற்றிலும் அப்பா சம்பூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.